கெயின் நோ பெயின் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இதை வந்து ரிமூவ் பண்ணோம். ஸ்பெஷலான ஒன்று இது பார்த்தீங்கன்னா இந்த சாதம் இதை பார்த்து பண்ணுவேன். பட் நான் இந்த வீடியோ எடுக்கும்பொழுது ஸ்டேஷனில் நான் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இதுதான் எங்களோட க்ராஷரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பாக்ஸில். நீங்கள் வந்து இந்த ஸ்கேல்ப் அப்படியே பண்ணி விட்டுருங்க. இந்த இது கண்ணில் மட்டும் வேர்த்திருந்தது. அதுக்கப்புறமா ஸோ இதை நீங்கள் துடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்து எத்தனை ஹேர் இருக்குது, இது ரொம்ப நார்மல் தான். இருக்குது, ஃபைபர் இருக்குது, கொஞ்சம் டேஸ்ட்டும். அதுக்கப்புறமா மைக்ரோ லெவலில் இது பார்த்தீங்கன்னா இந்த 50+ இந்த ஆல்மண்ட் மட்டும் நீங்கள் வந்து ஊற வச்சே சாப்பிட்டுக்கோங்க. ஸோ எங்கே வந்திருக்கோம் உங்களுக்கே தெரியும். தங்க்ஸ் குருமா, எக்ஸ் அண்டு சப்பாத்தி. இந்த ரீசனுக்காக தான் இந்த விளாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்துச்சு. என் ஒய்ஃபுக்கு வந்து ஆக்சுவலாக அடிபட்டிருக்கு, பைக்கில் இருந்து ஸ்லிப் ஆகிட்டாங்க. எதுவும் ஆகலை, பட் ஸ்டில் நடக்க முடியல. ஸோ நம்ம வந்து சாப்பாடுக்கு வந்து பசங்க வந்து எல்லோரும் ரெடி பண்ணணும். தென் நம்மளோட ரொட்டீன், அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ ராத்திரி நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் நாளைக்கு காலையில் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச வேலையை பண்ணுறேங்க, வாங்க அதை நம்ம விலாகாக எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இதுதான் எங்களோட க்ராஷரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பாக்ஸில். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கடலை ஆடுறீங்க பாருங்கள், தட்டைப்பயிர் இருக்கும், அதுக்கப்புறம் சோயா பீன்ஸ் இருக்கும், அப்புறம் இந்த ட்ரை பீஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து பயிர் வகைகள். என்னோடய டயட்டை வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கருப்பு சன்னா தான் நாளைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எனக்காக ஃபேமிலியாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து அளவாக மெஷர் பண்ணிப்போம். ஸோ இதை வந்து நான் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஒரு கைப்பிடி தான், இந்த கைப்பிடிக்கு இது இவ்வளோ வருது. ஸோ இது நல்லா மூடி வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. இது பார்த்திங்கன்னா இந்த சாதம், இந்த பார்த்தீங்களா சாதம் தெரியுதுங்களா உள்ள, இந்த சாதத்தை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோ எடுக்கலை அப்போது. ஸோ கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். எப்பவுமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஏர் போட்டோம், அப்போ தான் வந்து ஈஸ்ட் ஃபார்மேஷன் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பன்னீர் திராட்சையை வந்து நம்ம ஸ்நாக்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். பார்ப்போம், நாளைக்கு ரொம்ப பெரிய விலாகாக இருக்க போகிறது கிடையாது, ஏன்னா நான் ஆல்ரெடி ஷேவ்லாம் பண்ணிட்டேன். நான் தலை குளிக்கும் போது ஆன்டி டேண்ட்ரஃப் யூஸ் பண்ணலான் இருக்கேன். நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். காலையிலேயே இதை வந்து அவிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை நேற்றே என் ஒய்ஃப் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் சாதம் வச்சாச்சு. இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சரை பொட்டியை திறந்து எல்லாத்தையும் உள்ளே கொட்டி ரெடி பண்ணுறோம். இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் பசங்களுக்கும் பிஸ்கெட்டு சாப்பிட்றது நிறுத்த மாட்டேன்றாங்க. காலையிலேயே ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக காஃபி டீ போகாதீங்க. இந்த மாதிரி தண்ணி கூட குடிக்கலாம். இல்லைனா நேற்று நைட்டு வந்து நம்ம இந்த சாதம் வச்சோம் இல்லையா, இதில் வெறும் இந்த தண்ணி மட்டும், இந்த தண்ணியை மட்டும் எடுத்து அப்படியே ஆக்சுவலாக செம்மையாக புளிச்சிருக்கு. இதை இந்த மாதிரி எல்லாம் மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த தேங்காய் உடைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து யார் ஃபஸ்ட்டு குடிக்கிறா அப்படின்றது தான், வேறு யாரும் கிடையாது, நானே தான் குடிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாலோவர் கூட ஒரு ஆடியோ கால் அண்டு வீடியோ கால் வந்து சர்வீஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட டைம் அதுலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்னோடய ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே பசங்களை குளிக்க ஊற்றுறதெல்லாம் என்னோடய ஒய்ஃபே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. நான் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு ஹெல்ப் பண்ணுற நிலைமை ஆகிப்போச்சு. சரி ட்ரெஸ்ஸாவது பண்ணி விடுவோமேன்னு சொல்லி கிளப்பிட்டு அதுக்கப்புறமா உங்கள் பசங்களுக்குமே வந்து இதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முடிய வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட வைக்கிறதே. ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, உங்களோட ஒர்க் அவுட் செஷன்லாம் ஏன் நீங்கள் வீடியோவை போட மாட்டேன்றீங்க அப்படின்னு.
என்னோடய நீஷை பேஸ் பண்ணி போட்டாலே வீடியோ யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, அப்புறம் ஒர்க் அவுட்டை மட்டும் எப்படி சார் பார்ப்பாங்க அப்படின்னேன். பட் இந்த மாதிரி விலாகில் வந்து கொஞ்சம் தெளிவாக உண்மையை போட்டுடலாமே அப்படின்றதுனால தான். ஸோ இந்த பார்ட் உங்கள் யாருக்கும் இஷ்டம் இல்லை அப்படின்னா தாராளமாக அடுத்த வரக்கூடிய ஒரு 5 மினிட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்களில் நான் இந்த வீடியோவிலே இந்த செக்மெண்ட்டில் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா நம்மளோட டெய்லி ரொட்டீனில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணுங்க. நம்ம டிஎன்ஏவே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம மட்டும்தான் ரொம்ப ஐடியலாக இருக்கும். பட் நான் இந்த வீடியோக்காக சில விஷயங்கள் மட்டும் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக செட்டு போடுறது. நான் யூஷுவலாக வந்து என்னோடய ஒர்க் அவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப என்னோடய ஹார்ட் பீட்லேருந்து என்னோடய ஏஜை ப்ளஸ் பண்ணோன்னா அதுதான் ஹிட் ஒர்க் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் தான் நான் என்னால் புஷ் பண்ணுவேன். பட் நான் இந்த வீடியோ எடுக்கும்பொழுது சரி ஓகே, இதை பார்த்து யாராவது மோட்டிவேட் ஆகி இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலாம் இல்லையா அப்படின்றதுக்காக தான் இதை நான் பிளான் பண்ணது. தென் என்னோடய யூஷுவலாக ஒர்க் அவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் மசில் ட்ரெயின் பண்ணுறதே கிடையாது. எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி வேணும் அவ்வளோதான் அப்படின்றதுனால. ஸோ சம்டைம்ஸ் நான் வந்து வெயிட் வச்சு பண்ணுவேன், இல்லைனா ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு இந்த புல்லப் பார் வாங்கியிருக்கேன். அது வேணும்னா சொல்லுங்கள், புல்லப் பார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செஷனில் என்கிட்ட நான் பேசுகிறத கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதை நீங்கள் கேட்டுட்டு மெசேஜ் போட்டிங்கன்னா எனக்கு. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டுடுறேன். தென் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமாகவே எனக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ரொட்டேஷனில் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரே ஒரு செட்டு மட்டும்தாங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணிவிட்டு என்னோடய ரொட்டீனுக்கு போயிடுவேன். நான் ஸ்ட்ரெச்சஸ் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல, ஏன்னா நான் தரையில் படுத்ததுனால கேமரா அந்த பக்கம் திருப்பாமல் விட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக முடியுதுங்க. உட்காந்தே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் சியாட்டிக்கா அந்த நர்வ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை நான் ஸ்ட்ரெச் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோரையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. யூஷுவலாக உட்காந்தே இருக்கிறீங்க அப்படின்னா கோர் வீக் ஆகிடும். நம்ம இந்த ஃபிட்னஸை பற்றி பேசணுன்னா இதை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஆஃப்டர் அ ஸ்ட்ரெச் நம்ம அடுத்த ரொட்டீன். இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் இருக்குது. சாயங்காலம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு இன்றைக்கி அந்த விளாக்கும் சேர்த்தே பண்ணலாம். மேம் அலோவ் பண்ணாங்கன்னா ப்ரொசீஜர் காட்டுறேன், அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ண அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். அயன் பண்ணிவிட்டு ஷர்ட் அயன் பண்ணிவிட்டு கிளம்புறேன். பாய். கொஞ்சம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஹெட்டை மட்டும் தனியாக வாஷ் பண்ணி ஒரு இந்த காம்பினேஷனில் நான் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கம்பெனி பேரை காட்டக்கூடாதுன்னெலாம் இல்லைங்க. ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்டாக. எந்த ஆன்டி டேண்ட்ரஃப் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு இந்த டாக்டர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீட்டோகோனசோல் ஷாம்பு. இதான் இந்த 1 ரூபி காயின் சைஸில் இருக்குது. இது வந்து என்னென்னா இந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி தேய்க்க சொல்லுவாங்க. இந்த ஸ்கேல்பில் கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கும்போதே சரியான தூக்கம். அதுவும் இந்த மாதிரி தலைக்கு பண்ணும்பொழுது அதை பார்க்கும்பொழுதே எனக்கு செம ஜாலியாக இருக்குது. யூஷுவலாக மசாஜ் பண்ணுறதை மட்டும் பழக்கமாக்கிக்கோங்க. பிஃபோர் டேக்கிங் ஹெட் பாத்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வாஷ் பண்ண மறந்துடாதீங்க தயவுசெய்து. எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே, பட் ஸ்கேல்பில் ஆயில் வேண்டாம். யூஷுவலாக ஆயில் தேய்க்கிறதா இருந்தால். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஷாம்பு போட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அங்கங்கே கேப் தெரியுது அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப நார்மல். குழந்தைங்களுக்கு ஊற்றிட்டு தலையில் பார்த்தாலும் இப்படி தெரியும். ஆனால் இதை ஒரு டீனேஜில் இருக்கிற பசங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப கன்சர்னாக என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க. பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு பேட்டர்ன்டு ஹேர் லாஸாக இருக்கும் பொழுது வேணால் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து தலையில் வச்சுக்க போகிறேன். அப்படி பிஃபோர் தட் இது மாதிரி வந்து ஒரு மசாஜர் இருந்தால், ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்கேல்போடையே வெளியே பண்ணி விட்டுருங்க. இது மேரினேட் ஆகிறதுக்கு ஆக்சுவலாக செம்மையான டூலுங்க இது. இது வெறும் 200 கிடைக்குது. 110 ரூபாவில் கூட இருக்குது. இன்னொரு விஷயம் நான் காமிச்சிடுறேன். எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதான் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்லாம் வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஒரு இது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஹேர் இருக்கா, எத்தனை ஹேர் இருக்குது, இது ரொம்ப நார்மல் தான். அப்புறம் ஐயோ இது போட்டால் முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. குளிக்கும் போது 10 இல்லைங்க 20 to 50 முடி கொட்டினாலும் நார்மல் தான். ஒரு
ஒரு நபரை பொறுத்து இது மாறும். ஸோ நான் அப்படியே இதே தலைவாரிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ இருங்க, நான் போயிட்டு ஹெட் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பட் 5 minutes டைம் வச்சுக்கோங்க. ஐம் பேக். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி டவல்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்கள். அதுவும் நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஜிஎஸ்எம் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் ஷிப் பண்ணி விடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து நான் கமெண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணாத பொழுது வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இதுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கேட்டுக்கோங்க. வழக்கம் போல் நிறைய பேர் இதை தலையில் வச்சுட்டு திரும்ப பாட்டிலுக்குள்ளே போடலாமான்னு கேட்டிருந்தீங்க. இதை மட்டும் தொடச்சிக்கோங்க. சம்டைம்ஸ் இதில் வந்து முடி மாட்டுறதை பார்த்துருக்கேன். இப்பயே கூட ஒரு முடி இருக்குது. இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெளிவாக இதை பற்றின புரிதலும் இருக்கும். ஸோ அந்த வீடியோவோட டேகை மேலே பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் துடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்து, ட்ரை டிஷ்யூவே எடுத்து இந்த மாதிரி நல்லா துடைச்சிக்கோங்க. இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் கன்சர்னாக இருக்கீங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன் நான். இங்கே நெத்தியில் எங்கேயாவது ஸ்பில்லாக இருக்கான்னு பார்த்தீங்களா? எதுவும் இல்லை இல்லையா? ஸோ இதை பார்த்துட்டு தான் நம்ம இந்த மாய்ஸ்சரைசரோ இல்லைனா சன்ஸ்க்ரீனோ ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். இந்த தழும்பு இருக்கு இல்லையா, இந்த தழும்புக்காக தான் வந்து இந்த சைடு இருக்குது பாருங்கள். நான் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். இப்படி ஆஹா ஓஹோ அப்படின்லாம் ஒரே க்ரீம்லாம் கிடையாதுங்க. இது சரி பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்கணும். ஏன்னா 20 வருஷமாக இந்த தழும்பு இருக்குது. உடனே பண்ணி உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க போன வாட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 50+ அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் பிராண்டுக்காகலாம் எதுவும் இது வரைக்கும் என்கிட்ட கேட்கல. பட் சில காஸ்மெட்டிக் கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சஜஷன் வேணும்னா சொல்கிறேன். ஆர்டர் ஒரு நல்ல ப்ராப்பரான மெடிக்கேட்டட், நான் ப்ரிஸ்கிரைப்லாம் பண்ணக்கூடாதுங்க, நான் டாக்டர் கிடையாது. பட் இது சொல்லலாமான்னு நான் வேணால் என்னோடய சர்க்கிளில் விசாரிச்சுக்கிறேன். ஐ மீன் இந்த டாக்டர்ஸ் கிட்ட விசாரிச்சுக்கிறேன். போன விலாகில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த விலாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, நான் ஷேவ் பண்ணும்போது அதை மென்ஷன் பண்ணிட்டுருப்பேன். ஸோ நடந்துருச்சு. அது என்னன்றதை ஸ்டோரியில் வைக்கிறேன், அந்த போஸ்ட்டாகவும் போடுறேன். மாய்ஸ்சரைசர் தீர்ந்து போச்சு, கைக்கு போடுறதுக்கு தனியாக வச்சுருப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி கோகோனட் ஆயிலே தேய்ச்சிக்கிறேன். எனக்கு பயங்கர ட்ரை ஸ்கின்னுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த பாம்பு தோல் மாதிரி மாறிடும். கிளைமேட்டுக்கு ஒத்துக்காது. அதுக்கப்புறம் இல்லாமல் நான் எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் போகிறேன் அப்படின்னா இந்த விரல்லாம் வெடித்து எனக்கு ரத்தம் கூட வரும். அந்த அளவுக்கு ட்ரை ஸ்கின். நீங்கள் என்ன தான் நல்லா சாப்பிடுங்க, உங்களோட இதை சூப்பராக மெயின்டைன் பண்ணாலும் உங்களோட பொறப்பால் நடந்த ஒரு விஷயத்த மாற்ற முடியாது. அதை கொஞ்சம் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே டக்குன்னு அப்ளை பண்ணிட்டா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறது வந்து அட்வைஸ் கிடையாது. இது வேறு மண்ணெல்லாம் வேறு ஒட்டும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் என் ட்ரை ஸ்கின்னுக்கு இதுதாங்க ஆப்ஷன், வேறு வழி கிடையாது. எனக்கு இந்த ஒயிட் ஷர்ட் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபேஸை வந்து செம்ம டார்க்காக காட்டும். வித்தியாசம் தெரியுதுங்களா? இது ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபேஸில் போடும். சரி, என்ன இருக்கிறது தானே தெரிய போகுது, அதுக்காக நம்ம கஷ்டமாக பட போகிறோம். ஆனால் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல, என்னோடய ஸ்கின்னில் வந்து டோன் சேஞ்ச் தெரியுது. ஸோ மேபி இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனாக இருக்கலாம், என்னோடய சாப்பாடாக இருக்கலாம், என் லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம். பட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இருக்கலாம். அப்போ இதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம் கிடையாது. ரெகுலராக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பலன் உண்டு அப்படின்றது என் மூலமாக தெரியும். நான் பழைய ஃபோட்டோ வேணால் எடுத்துகிட்டு அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. எப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டே அப்படின்னு வேணால் இருக்கலாம் அந்த வீடியோவில். இதுதான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் சின்ன பல்லு சீப்பு யூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ராக்ஷன் அலோபீஷியாக்காக இங்கே பாருங்கள், இப்படி ஒரு வாட்டி இதே மாதிரி உங்களுக்கு ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வேர்க்கால்கள் எல்லாம் வீக் ஆகும். இது பேர் தான் ட்ராக்ஷன் அலோபீஷியான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை மட்டும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. அது முக்கியமாக ரொம்ப யங் ஏஜில் இருக்கிற பசங்க.
சும்மா வாருன்னு வாருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கஷ்டத்தை சொல்ல முடியாதுங்க. ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த நைட் 8 மணிக்கு சாப்பிட்ருப்போமா, இப்போ காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12 hours ஆஃப் ஃபாஸ்டிங்கை கட் பண்ணுறது பார்த்தீங்களா, அதுதான் பிரேக்கிங் த ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் யாரா கேட்டால் அவங்ககிட்ட எனக்கு புரியுது. ஆனால் உங்களோட காலையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குழம்பு வந்து வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, அப்புறம் ஒரு எக்ஸு, ஒரு 3 எக்கு, அதில் பாதியை காணும். ஸோ இதெல்லாம் ஓவராலாக ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும், அதுக்கப்புறமா வந்து மைக்ரோ லெவலில் எல்லாமே டுகெதர் ஓவராலாக இருக்கும். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா மில்லட், இந்த வெள்ளையில் ரவுண்டாக இருக்கும், சோளம்னு சொல்லுவாங்க, அதில் அரைச்சது. அப்படின்னும் பொழுது எனக்கு காப்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிம்பிள் காப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டக்குன்னு அப்சர்வ் ஆகிற மாதிரி காப்ஸ் எடுத்துக்கூடாது. காம்ப்ளெக்ஸ் பாடி வந்து ஸ்லோவாக தான் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் இந்த காம்பினேஷனில் இருக்கிறேன். பார்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் உங்களது என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு என்கேஜ்மெண்ட்டாவது வரும் அந்த வீடியோக்கு. கடையில் உட்காந்து சாப்பிடுவேன். இப்போ வந்து பேண்ட்டு காலையில் மாட்டிட்டேன் அப்படின்றதுனால சாப்பிட்றேன். எனக்கு இந்த மாதிரி வீடியோவில் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா பசிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இது பசிக்கும் போது நீங்களும் சாப்பிடுவீங்களா? ஆரஞ்சு. இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் மட்டும் ஒரு தனி டப்பாவில் போட்டு வச்சுக்கிறது எவ்வளோ உதவியாக இருக்குது. டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். ஆனால் இந்த வால்நட்டும் இந்த ஆல்மண்ட் மட்டும் நீங்கள் வந்து ஊற வச்சே சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சீட்ஸ் எல்லாம் மட்டும் நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் 1 ஸ்பூன் தாங்க. ஸ்டேஷன் வந்தால் நல்லா வேலை பார்த்தீங்கன்னு சொல்லி ஸ்வீட்டு கொடுத்தாங்க. பார்த்தா ப்ராங்க் பண்ணேன், எங்கள் பர்த்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே இல்லாத பொழுது நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு ஸ்நாக்ஸை கம்கமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து தம்பி கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, டப்புன்னு கிளம்புங்கன்ட்டாங்க. உடனே ஈவினிங்காக ஸ்நாக்கை ரெடி பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து கொய்யாவை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். டக்குன்னு கேட்டால் கிளம்பிடணும், வெயிட்லாம் பண்ணவே கூடாது, அடுத்த வேலை விட்டுருவாங்க. ஸோ சாப்பாடு மட்டும் லேட்டாக ஆகலாம். அதனால் இப்போது வந்து இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து இப்போ இந்த சைடில் இருந்து கன்சியூம் பண்ணிக்கலான் இருக்கேன். வந்து இந்த சீட்ஸ் மட்டும் இப்போ சாப்பிட்டுக்க மாட்டேன் சாயந்தரமாக. இப்போதைக்கு இந்த நட்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான அஃபிஷியலை பார்க்க வந்திருக்கேன். ஹோப் இந்த செக்மெண்ட் மட்டும் வருது அப்படின்னா அது சக்ஸஸ் அப்படின்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக லேட்டாக தான் போகுது மதியான சாப்பாடு, பார்ப்போம். இது சாப்பாட்டுக்கு என்னென்ன அப்படின்றத உங்கள்கிட்ட அப்படியே காமிச்சிடுறேன். ஆஸ் யூஷுவல் தாங்க, சாப்பாடு கூட எப்போவுமே ஒரு ஃபைபர் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், அதுக்கப்புறம் கீரை இருக்குது இன்றைக்கி. ஸோ இதோட காம்பினேஷன் மாஸாக முடிஞ்சுது. எங்களோட ட்ரைனிங் சென்டரில் இதெல்லாம் போன வாட்டி இல்லை. ஸோ புதுசாக வச்சுருக்காரு எங்கள் சாரு. இப்போ இந்த ஃபோட்டோவில் என்கிட்ட இருக்கிற ஒரு சேஞ்ச், அடுத்த ஃப்ரேமில் வந்து அந்த சேஞ்ச் வித்தியாசமாக இருக்கும். அது என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போமா? கண்டுபிடிச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன சேஞ்ச் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ இந்த ஹேருக்கு எனக்கு வரலன்னா கூட என்னோடய ஒய்ஃப்காக வந்திருக்கேங்க. ஸோ எங்கே வந்திருக்கோம் உங்களுக்கே தெரியும். வழக்கம் போல் எங்கள் ஒரே டாக்டர் தான். ஸோ ஸ்கின்காக வந்து காட்ட வந்திருக்கேன். ப்ளஸ் என்னோடய ரோலர் இருக்குது. சப்போஸ் யாராவது உள்ள ஃபாலோவர்ஸ் கேட்டால் அவங்க கூட வந்து ஒரு வீடியோ செக்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலான் இருக்கேன். பார்ப்போம் வாங்க. நோ கெயின் நோ பெயின் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு பார்ட் தான் இது, இந்த ரோலர். ஸோ பயங்கரமான செஷனுக்கு அப்புறம் லைட்டாக கண்ணில் மட்டும் வேர்த்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து மேம் கேப் போட்டு அமுச்சிட்டு அடுத்த மாதம் வாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. அப்படியே நான் வந்து இந்த சைடில் நான் தலைக்கு வந்து வாங்குகிற காட்டன் கச்சிஃபாக இருக்கட்டும், டவல்ஸாக இருக்கட்டும், பில்லோஸாக இருக்கட்டும், அந்த கவர்ஸ் அதெல்லாம் இங்கே தான் வந்து ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்கள். புதுசாக ஏதாவது ஒரு செக்மெண்ட்டை ஆரம்பித்து உங்களுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளுங்க. நீங்கள் சான்ஸே கிடையாது. நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸோட ப்ரைஸுக்கே இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இதை வந்து ரிமூவ் பண்ணணும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆயிலாக போட்டு வச்சுருப்பாங்க. இது அந்த சீரம் ஏதோ யூஸ் பண்ணுவாங்க, அது என்னன்னு நமக்கு தெரியல. பட் கொஞ்சம் நான் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் டின்னர் இருக்குது. சுட தெரியாத சப்பாத்தியை அழகாக எப்படியோ ரவுண்டாக எடுத்துட்டேன். அது கூட வந்து ஒரு ஆம்லேட்டை போட்டு, அப்புறம் பசங்களுக்கும் இதே ஃபுட்டு தான். ஸோ அவங்களுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம்
ஸோ இது வந்து சோயா சங்க்ஸ், குருமா, எக்ஸ் அண்டு சப்பாத்தி ஆஸ் யூஷுவல் தான். ஸோ உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு உங்களோட டின்னர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய நைட் ரொட்டீன் வரைக்கும் வந்துட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ தான் என்கேஜ்மெண்ட்டாவது இருக்கா அந்த வீடியோன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியும். போஸ்ட்பாண்ட் ஆன ஒரே ஒரு கால் மட்டும் இருந்தது. சரி, அதை முடிச்சுட்டு என்னோடய நைட் ரொட்டீனுக்கு போயாச்சு. ஹாய்ங்க, இப்போ தான் வந்து தலைக்கு அந்த ரோலர் முடித்தோம் இல்லையா? ஸோ அதனால் இப்போ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வெறும் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் மட்டும்தான். நான் வந்து இப்போது இந்த ஸ்கின்னுக்கு எப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் டாக்டரோட ப்ரோட்டோகால் தான். எனக்கு வந்து இந்த ஒரு டியூப் முடிஞ்சு இன்னொரு டியூப் வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை முடித்ததுக்கப்புறமா மேபி, ஏன்னா இப்போவே எனக்கு வந்து இந்த டெக்ஸ்டர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பழைய வீடியோக்கும் புது வீடியோக்கும் டிஃப்ரென்ஸு. பட் என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. இப்போ இந்த பர்டிகுலர் பிராண்டில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸுங்க. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்கின்னோட மாய்ஸ்சரை வந்து இன்னும் நல்லா வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. நான் இப்போ போட்டேன், கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹைட்ரேட்டாக தெரியுதுங்களா? ஸோ நான் பழசு ஒன்று நான் யூஸ் பண்ணேன். ஸோ இதுவுமே இன்டென்ஸான ஒன்று தான் அப்படின்னு போட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து இந்த அளவுக்கு ஹைட்ரேட்டாக இல்லை. ஸோ நான் இன்றைக்கி தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த பிராண்டை சஜஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. என்னோடய டாக்டர் எனக்கு என்ன கொடுத்தாங்களோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணிக்க போகிறேன். பட் எனக்கு அந்த இது தீர்ந்து போச்சு அப்படின்றதுனால இதை இப்போதைக்கு டைம் பீயிங்க்கு யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணக்கூடிய மெடிகேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து இந்த கொலாஜின் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு வந்து ஸ்காரிங் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுவேன். ஸோ இது வந்து அடுத்தது நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர் சொல்லக்கூடிய ப்ரோட்டோக்காலை வந்து நான் அப்படியே ஃபாலோ பண்ண போகிற ஆள் தான். அந்த சீரீஸ் மட்டும் தனியாக பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே ஆகிறதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணிட முடியுங்க. நம்ம தான் ட்ரை பண்ணாமல் அதை அவாய்ட் பண்ணி விட்டுடுறோம். சும்மா இந்த போட்டால் வெள்ளையாகிடுவோன்னு சொல்லிட்டு வந்து டிவியில் ஆடு போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்பிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி vlog வந்து பெருசாக உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரிய கிடையாது. ஆனால் அந்த vlog பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன் தெரியுமா? எடிட்டிங்கே பண்ண தேவையில்லை. அதனால் அப்படியே ஃப்ளோவோட போதா. அதனால தான் இந்த வாரமும் இதை பற்றி பிளான் பண்ணிக்கிட்டேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக அந்த செக்மெண்ட்டை வந்து பிளான் பண்ணிட்டேன். நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. நிறைய கொஸ்டின் வந்திருக்கு, டிஃப்ரெண்ட் கொஸ்டினாக வந்திருக்கு. அதனால் வீடியோக்கு பஞ்சம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு வந்து கண்டென்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, இதுதான் என்னோட முடிஞ்சது. வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் க்ரோத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? பாய், குட் நைட், தேங்க்யூ ரோஜா. ஏன் கூட நீங்கள் 1-on-1 கால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் சர்வீஸை யூஸ் பண்ணலாம். இதர் வாய்ஸ் கால் சர்வீஸும் இருக்குது, வீடியோ காலும் இருக்குது. இந்த 2 விஷயத்துலேயும் காமனான 3 பாயிண்ட்டை நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோன்னா, உங்கள் ஏரியாவில் எப்படி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது, அதை ப்ரோட்டோகாலை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம், என்ன ஃபுட் ஃபார் ஹேர் க்ரோத்துக்கு. வாய்ஸ் காலுக்கு இல்லாத அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வீடியோ காலுக்கு இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முக்கியமாக எந்த ப்ராடக்ட் சஜஷனும் இருக்காது, ஜஸ்ட் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ்.